பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நிமிடச் செய்திகளை பார்க்கலாம். கனமழையால் பாதிக்கப்பட்ட நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளம் பாதித்த இடங்களில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஒரு சில இடங்களில் தண்ணீர் இன்னும் வடியாததால் மக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அரையாண்டு தேர்வுகள் நடைபெறாது என அவர் கூறியுள்ளார். அதே சமயம் கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை மற்றும் வெள்ள பாதிப்பு காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் 5வது நாளாக பள்ளிகள் கல்லூரிகளுக்கும், நெல்லை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். வெள்ளத்தால் இதுவரை இல்லாத அளவுக்கு நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பேரழிவை சந்தித்த தூத்துக்குடி மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் தேங்கிய மழைநீரை விரைந்து அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நெல்லை வர்த்தக மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா 6000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், குறைந்த அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 1000 ரூபாய் அளிக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திருச்செந்தூரில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன. அந்த வகையில் கடுமையாக பாதிக்கப்பட்ட திருச்செந்தூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகள், காயல்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் திருச்செந்தூரில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த அவர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காயல்பட்டினம் பகுதிக்கு சென்ற அமைச்சர் உதயநிதியின் காரை முற்றுகையிட்டு அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தங்களது பகுதியில் ஆய்வு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் உதயநிதி சம்பந்தப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்ததுடன் அங்குள்ளவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதேபோன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட விளாத்திக்குளம் பகுதி மக்களுக்கு தூத்துக்குடி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்த அவர் குறைகளை கேட்டறிந்தார். வீடுகள், உடைமைகளை இழந்து தவித்து வரும் மக்களுக்கு ஆறுதல் கூறிய கனிமொழி எம்பி அரசின் நிவாரணத் தொகையான 6000 ரூபாய் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று உறுதியளித்தார். கனமழையால் சாலைகள் சேதமடைந்த நிலையில் நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் சிவகளை, பெருங்குளம் இடையிலான குளம் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெல்லை, திருச்செந்தூர் இடையிலான சாலை முழுமையாக அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் நெல்லையிலிருந்து சிவகளை ஏரல் வழியாக திருச்செந்தூருக்கும் தூத்துக்குடிக்கும் செல்லும் வழித்தடங்கள் துண்டிக்கப்பட்டன. இதனால் சிவகளை, பெருங்குளம் பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ள சூழலில் பணிகள் நிறைவு பெற குறைந்தபட்சம் 15 நாட்களாகும் என்பதால் அப்பகுதி மக்கள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க அரசை வலியுறுத்தியுள்ளனர். உயிர் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு, மற்ற எல்லாமே போயிட்டு. உயிர் மட்டும் கடவுள் காப்பாற்றி கொடுத்துருக்காரு, பொருள்கள் எல்லாமே போயிட்டு. இதுதான் இப்போ போக்குவரத்து பாதிப்பாக இருக்கு. போக்குவரத்து போக முடியாமல் அங்கங்கே தக்களிக்காங்க. தண்ணி குளம் பெருகி மேலே ஏறி கரை அரைஞ்சி உடஞ்சதான். எல்லா குளமே அங்கிருந்து எல்லா குளமும் உடஞ்சிட்டு, ஒரு குளமே பாக்கி இல்லை. எல்லா குளமே எவ்வளோ 1 வாரம் ஆகும். 1 வாரம். ஆனால் இப்போ வேலை முதல்ல அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க, வேலை நடக்கு. ஆனால் எப்படி 1 வாரம் ஆகும்? மண்ணுகள் நிறைய தேவைப்படுது, போக்குவரத்து இல்லாமல் சங்கடப்படுது. திருச்செந்தூர் நெல்லை வழித்தடத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட தண்டவாளங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் அவ்வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 2 நாட்கள் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் நெல்லை, திருச்செந்தூர் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள், திருச்செந்தூர், வாஞ்சி, மணியாச்சி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் நெல்லை, திருச்செந்தூர் இடையே இயக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நெல்லை, தூத்துக்குடி இடையே இயக்கப்படும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதனிடையே சென்னை எழும்பூரிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் செந்தூர் விரைவு ரயில் நெல்லை வரை மட்டும்
மட்டுமே இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் இதே ரயில் திருச்செந்தூருக்கு பதிலாக நெல்லையிலிருந்து இரவு 9:35 மணிக்கு சென்னை எழும்பூருக்கு புறப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் திருச்செந்தூர் நெல்லை வழித்தடத்தில் செய்துங்கநல்லூர் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையங்கள் இடையிலான ரயில் தண்டவாளங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் அந்த வழித்தடத்தில் ரயில் சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி மற்றும் அவர் மனைவி விசாலாட்சி ஆகியோர் ஆஜராகினர். அவர்களிடம் தண்டனை விவரம் குறித்து நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது இருவரும் வயது, உடல்நிலையை கருத்தில் கொண்டு உத்தரவு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இருவரின் மருத்துவ அறிக்கைகளை ஆய்வு செய்த நீதிபதி தண்டனை விவரங்களை அறிவித்தார். அபராதத்தை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். சரணடைய 30 நாட்கள் அவகாசம் வழங்கிய நீதிபதி ஜனவரி 22க்கு முன்னதாகவோ அன்றோ சரணடையாவிட்டால் தண்டனையை அனுபவிக்க செய்வதற்கான நடைமுறைகளை விழுப்புரம் நீதிமன்றம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டார். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுவித்து விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொன்முடி அமைச்சர் பதவியை இழந்துள்ள நிலையில் அவரது இலாக்காக்களை அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்க ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பொன்முடி தனது சட்டமன்ற உறுப்பினர் தகுதியை இழந்துள்ளார். இதன் காரணமாக அவர் வகித்து வந்த உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட இலாக்காக்கள் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசம் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ராஜகண்ணப்பன் தற்போது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பை வகித்து வருகிறார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்த நிலையில் முதலமைச்சரின் பரிந்துரைக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதேபோல் ராஜகண்ணப்பனின் வசம் இருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியத்துறையை கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் R காந்தியிடம் ஒப்படைக்கும் பரிந்துரைக்கும் ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். பொன்முடியின் தகுதி நீக்கத்தை அடுத்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து 6 மாதத்திற்குள் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும். தற்போதுள்ள சூழலில் வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவில் இன்னும் நிறைய அமைச்சர்கள் சிக்குவார்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பொன்முடி வழக்கில் வந்துள்ள தீர்ப்பை வரவேற்றுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக அமைச்சர்கள் 11 நபர்கள் மீதான வழக்குகளிலும் தீர்ப்பு விரைந்து வர வேண்டும் என்பதே பாஜகவின் விருப்பம் என தெரிவித்துள்ளார். அதனால் இந்த வழக்கில் தீர்ப்பு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வருகின்ற காலத்தில் அந்த இன்னொரு வழக்கிலும் தீர்ப்பு வேகமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் 11 அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க. ஸோ எங்களை பொறுத்தவரை 11 அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கு. ஒரு அமைச்சரின் மீது, திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள். இவங்க அதுக்கு அப்பீல் போகணும். இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது. ஏன்னா இதே காலம் கடந்த தீர்ப்பு. திருத்தப்பட்ட 3 குற்றவியல் மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டன. ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்திலிருந்து அமலில் இருக்கும் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு மாற்றாக புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டுவர மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாக்ஷியா, பாரதிய நியாய சன்ஹிதா ஆகிய 3 திருத்தப்பட்ட சட்ட மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. பெரும்பாலான எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ஆளும் கட்சி எம்பிக்கள் ஆதரவோடு மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் மாநிலங்களவையில் 3 மசோதாக்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். நீண்ட விவாதத்திற்கு பிறகு அவை நிறைவேற்றப்பட்டன. இதனையடுத்து மசோதாக்கள் ஒப்புதலுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஒப்புதல் கிடைத்தவுடன் 3 மசோதாக்களும் அமலுக்கு கொண்டு வரப்படும்.
நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதாக காங்கிரஸ் எம்பிக்கள் மேலும் 3 நபர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தின் மக்களவைக்குள் அத்துமீறி 2 இளைஞர்கள் நுழைந்து வண்ண புகை குப்பிகளை வீசிய சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் பதிலளிக்க வலியுறுத்தி இரு அவைகளிலும் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இடைநீக்கம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் நேற்று வரை 143 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தொடரில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர்கள் தீபக் பைஜ், டி.கே. சுரேஷ் மற்றும் நகுல்நாத் ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நடப்பு கூட்டத்தொடரிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 146ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே குளிர்கால கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமையான இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் இரு அவைகளும் நேற்றைய தினமே ஒத்திவைக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை முழுமையாக கைப்பற்றியது. போலந்து பார்க் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களமிறங்கிய இந்திய அணியில் ரஜத் படிதர் 22 ரன்களிலும், சாய் சுதர்சன் 10 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் சஞ்சு சாம்சன் மற்றும் திலக் வர்மா ஜோடி சேர்ந்து நிதானமாக ரன்களை சேர்க்க தொடங்கினர். சஞ்சு சாம்சன் தனது முதல் சதத்தை அடிக்க திலக் வர்மா அரை சதம் அடித்து வெளியேறினர். இறுதியில் 8 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன்களை இந்திய அணி குவித்தது. தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் ஹென்ட்ரிக்ஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்காவில் டோனி டி ஜோசி மற்றும் அதிகபட்சமாக 81 ரன்களை சேர்த்தார். அடுத்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழக்க அந்த அணி 218 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அர்ஷ்தீப் சிங் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி வெற்றிக்கு உதவினார். போட்டியில் 78 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரையும் 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. ஆட்ட நாயகன் விருதை சஞ்சு சாம்சனும், தொடர் நாயகன் விருதை அர்ஷ்தீப் சிங்கும் கைப்பற்றினர். ஒலிம்பிக் பதக்கம் வென்ற வீராங்கனையான சாக்ஷி மாலிக் மல்யுத்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு கூறி தொடர் போராட்டம் நடத்திய வீராங்கனைகளில் முக்கியமானவர் சாக்ஷி மாலிக். பிரிஜ்பூஷன் தலைமை பதவியிலிருந்து விலகிய நிலையில் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிற்கு இன்று தேர்தல் நடந்தது. அதில் பிரிஜ்பூஷனின் நெருங்கிய கூட்டாளியான சஞ்சய் சிங் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் மொத்தமுள்ள 15 பதவிகளில் அவரது அணியினர் 13 பேர் வெற்றி பெற்றனர். இந்த சூழலில் மல்யுத்த விளையாட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள சாக்ஷி இதயத்திலிருந்து போராடியதாகவும், ஆனால் பிரிஜ்பூஷன் போன்ற ஒருவரான சஞ்சய் சிங் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதால் மல்யுத்தத்தில் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்தார். ஓய்வு அறிவிப்பை சாக்ஷி மாலிக் வெளியிட்ட போது கண் கலங்கிய நிலையில் தனது காலணிகளை எடுத்து மேசை மீது வைத்த சம்பவம் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிற்கு பெண் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என விரும்பியதாகவும் அது நடக்கவில்லை என்றும் சாக்ஷி தெரிவித்தார். தேர்தலில் பிரிஜ்பூஷனுடன் தொடர்புடைய யாரும் போட்டியிட அனுமதிக்க வேண்டாம் என விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரிடம் பஜ்ரங் புனியா, சாக்ஷி மாலிக் ஆகியோர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். பிரிஜ்பூஷனின் மகன் பிரதீக் மற்றும் மருமகன் விஷால் சிங் ஆகியோர் தேர்தலில் போட்டியிடாத நிலையில் அவரது ஆதரவாளர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பது வருத்தமளிப்பதாக பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் மற்றும் சாக்ஷி மாலிக் தெரிவித்தனர். தனக்கு எதிராக போராட்டம் நடத்திய மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் மீது பழிவாங்கும் அரசியல் ஏதும் நடைபெறாது என இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பிரிஜ்பூஷன் தெரிவித்துள்ளார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் போராட்டம் நடத்திய வீரர் வீராங்கனைகள் மீது புதிய பொறுப்பாளர்களால் நடவடிக்கை எடுக்கப்படுமா என கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரிஜ்பூஷன், பாரபட்சமின்றி அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், போராட்டம் நடத்திய யாரும் தனிமைப்படுத்தப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். விளையாட்டில் அரசியல் பழிவாங்கல் ஏதும் நடைபெறாது என்ற அவர், மல்யுத்த விளையாட்டின் முன்னேற்றத்தில்தான் கவனம் செலுத்தப்படும், வீரர்கள் வீராங்கனைகளின் முந்தைய தவறுகள் மீது அல்ல என்று குறிப்பிட்டார். மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய நிர்வாகிகளின் பணியில் குறுக்கிடப் போவதில்லை என்ற பிரிஜ்பூஷன், தனது ஆலோசனை கேட்கப்பட்டால் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பிற்கு நடந்த தேர்தலில் பிரிஜ்பூஷன் ஆதரித்த அணியினர் பெரும்பான்மை இடங்களை பிடித்துள்ளனர்.
வேலூரில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டு மத்திய சிறை கைதிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என வேலூர் மாநகராட்சி நிர்வாகம் எச்சரித்துள்ளது. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளால் பொதுமக்கள் கடும் இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் அதனை தடுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கால்நடை உரிமையாளர்கள், அரசு துறை அதிகாரிகள், மாநகராட்சி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது மாடுகளை சாலைகளில் திரிய விட்டால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு கால்நடை உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் கால அவகாசம் அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். சாலைகளில் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகள் சுற்றித் திரிவதை உரிமையாளர்கள் கட்டுப்படுத்த 1 வாரம் அவகாசம் அளிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கோவையிலிருந்து 70 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் வரும் 26ஆம் தேதி வரை கோவையிலிருந்து நெல்லை, மதுரை, கன்னியாகுமரி, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு பொதுமக்கள் சென்று வர ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இயக்கப்பட்டு வரும் வழித்தட பேருந்துகளுடன் கூடுதலாக 70 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு போக்குவரத்து கழக கோவை மண்டலம் அறிவித்துள்ளது. சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு தொடங்கியுள்ள நிலையில் ஆன்லைன் மற்றும் பேருந்து நிலைய கவுண்டர்களில் பொதுமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் தொடர் விடுமுறையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கேரளாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரியும் ஜீப்பும் நேருக்கு நேர் மோதிய விபத்து தொடர்பான கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகியுள்ளன. கோட்டயம் மாவட்டம் ஈராட்டுப்பேட்டை கஞ்சிரப்பள்ளி நெடுஞ்சாலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்த லாரி மீது எதிரே வந்த ஜீப் ஒன்று எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதியது. விபத்தில் ஜீப்பை ஓட்டி வந்த ஓட்டுநரான கலாதரன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். லாரி ஓட்டுநரும் சிறிய காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். கேரளா காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் சூழலில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. விருதுநகர் அருகே அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராஜபாளையம் அடுத்துள்ள தொட்டியப்பட்டி கிராமத்தில் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட குடிநீர் குழாய் உடைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குடியிருப்பு அருகே உள்ள கண்மாயிலிருந்து வெளியேறும் தண்ணீர் வீடுகளை சூழ்ந்து தேங்கி இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அரசு அதிகாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். அரியலூர் அருகே அரசு மாணவிகள் விடுதியில் காலாவதியான பொருட்களை கொண்டு உணவுகள் சமைக்கப்படுவதைக் கண்டு சட்டமன்ற குழுவினர் அதிர்ச்சி அடைந்தனர். செந்துறை அருகே உள்ள ஆதிதிராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு மாணவிகள் விடுதியில் பன்ருட்டி எம்எல்ஏ வேல்முருகன் தலைமையில் சட்டமன்ற குழுவினர் நேரடியாக ஆய்வு நடத்தினர். அப்போது அங்கு காலாவதியான உணவுப் பொருட்களை கொண்டு உணவுகள் சமைக்கப்படுவது கண்டறியப்பட்டது. மேலும் உணவின் தரத்தை சாப்பிட்டு பரிசோதித்த சட்டமன்ற குழுவினர் அவை சரியில்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து விடுதியின் சமையல் கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த காலாவதியான உணவுப் பொருட்களை உடனடியாக அப்புறப்படுத்த அவர்கள் உத்தரவிட்டனர். அத்துடன் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு விடுதி காப்பாளரை சட்டமன்ற குழுவினர் எச்சரித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இரட்டை கொலை வழக்கில் தொடர்புடைய 5 பேர் பாலக்கோடு நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். கடந்த 19ஆம் தேதி ஓசூர் பார்வதி நகரில் பக்கா பர்கத் மற்றும் சிவா ஆகியோரை அடையாளம் தெரியாத கும்பல் ஒன்று வெட்டி படுகொலை செய்தது. இதில் தப்பி பிழைத்த பிரகாஷ் என்பவர் கொடுத்த புகாரில் 3 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றதாக புகாரில் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இதில் முனிராஜ் என்பவரை கைது செய்த காவல்துறை மற்றவர்களை தேடி வந்தனர். இதனிடையே நவாஸ், முபாரக், ஹமீத், அபு மற்றும் நிஜாம் ஆகிய 5 பேர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள நவாஸ் மற்றும் முபாரக் ஆகியோர் 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். மற்ற மூவரும் நீதிபதி உத்தரவின் பேரில் ஓசூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தருமபுரி கிளை சிறையில் காவல்துறையினர் அடைத்தனர். 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 39 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப
சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. இந்நிலையில் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 39 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 19 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் விலை 1929 ரூபாய் 50 காசுகள் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1968 ரூபாய் 50 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 14.2 கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை மாற்றமின்றி 918 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநில தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்போம் என பாஜக கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநில பிரிவினைக்கு பின் எதிரெதிர் துருவங்களாக இருந்த ஃபரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டுக் கட்சியும் மெஹபூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சியும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ள நிலையில் பாஜக இவ்வாறு கூறியுள்ளது. ஸ்ரீநகரில் செய்தியாளர்களை சந்தித்த ஜம்மு காஷ்மீர் மாநில பாஜக மூத்த தலைவர் அசோக் கவுல், தேர்தலுக்கு முன்பு எந்த கட்சியுடனும் பாஜக கூட்டணிக்கு அமைக்காது என்றும், பாஜக தனித்து போட்டியிட்டாலும் 50 இடங்களில் வெல்லும் எனவும் தெரிவித்தார். தேவைப்பட்டால் தேர்தலுக்கு பின் கூட்டணி அமைப்போம் எனவும் அசோக் கவுல் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும், அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்படும் எனவும் அசோக் கவுல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் இந்தியா இதுவரை செலுத்தியுள்ள செயற்கைக்கோள்கள் தொடர்பான விவரங்கள் குறித்து MP சுரேந்திர சிங் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதில் கூறிய மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங், 2014 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் 396 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை இந்தியா செலுத்தியுள்ளதாகவும், அதே காலகட்டத்தில் 70 உள்நாட்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2003 முதல் 2013 வரையிலான காலகட்டத்தில் 33 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் 31 உள்நாட்டு செயற்கைக்கோள்களும் இந்தியாவிலிருந்து செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் இந்த செயற்கைக்கோள்கள் செலுத்தியதன் மூலம் 157 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் 260 மில்லியன் யூரோக்களும் வருவாயாக கிடைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். நகராட்சி திடக்கழிவு மேலாண்மை விதிகள் மற்றும் சுற்றுச்சூழல் விதிகளை கடைபிடிக்காத காரணத்திற்காக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தமிழகத்திற்கு 15,419 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது. மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தாக்கல் செய்த பதிலில் இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022-23 நிதியாண்டில் மொத்தமாக மாநிலங்களுக்கு 79,098 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த பட்டியலில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. 12,000 கோடி ரூபாயுடன் மகாராஷ்டிரா இரண்டாவது இடத்திலும் 9,688 கோடி ரூபாயுடன் மத்திய பிரதேசம் மூன்றாவது இடத்திலும் உள்ளன. 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களில் 4,703 நீர்நிலைகளில் தண்ணீரின் தரத்தை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணிக்கிறது. அதேபோல திடக்கழிவு மேலாண்மை பணிகளை கண்காணிக்கும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதிகளை சரிவர பின்பற்றாத மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு அபராதம் விதித்து வருகிறது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா அடுத்த ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க அரசியல் கட்சித் தலைவர்கள், தொழிலதிபர்கள் என பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ராமர் கோயில் திறப்பு விழாவில் பங்கேற்க காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கும் ராமஜென்ம பூமி அறக்கட்டளை அழைப்பு கடிதம் அனுப்பியுள்ளது. இதனை காங்கிரஸ் மூத்த தலைவர் திக்விஜய் சிங்கும் உறுதிப்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள திக்விஜய் சிங், ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு சோனியா காந்தி செல்வார் அல்லது காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைவர்களின் குழு செல்லும் என தெரிவித்துள்ளார். ஆனால் உண்மையான பக்தர்களை அழைக்க பாஜக விரும்பாது எனவும் திக்விஜய் சிங் குற்றம் சாட்டினார். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் தற்காலிகமாக விரைவு ரயில்கள் 1 நிமிடம் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
ஸ்ரீரங்கம் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவையொட்டி ரயில்கள் இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் 1 நிமிடம் நிறுத்தப்பட உள்ளது. அதன்படி கன்னியாகுமரி விரைவு ரயில், எழும்பூர் கொல்லம் விரைவு ரயில் ஆகிய ரயில்கள் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூலோக சொர்க்கம் என்றழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பை பார்க்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம். தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் வரவுள்ள பக்தர்களுக்காக திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ரயில்கள் நின்று செல்ல உத்தரவிடப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் குடிநீர் வழங்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மட்டுமே பருக வேண்டும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கொதிக்க வைத்த தண்ணீரையோ அல்லது குளோரினேஷன் செய்யப்பட்ட தண்ணீரையோ மட்டுமே குடிப்பதற்கும் சமையல் செய்வதற்கும் பயன்படுத்த வேண்டும் என்றும், குடிநீர் லாரிகள் மற்றும் இதர வாகனங்கள் மூலம் வழங்கப்படும் நீரின் பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை வழங்குவதை உறுதி செய்திட உள்ளாட்சித்துறை மற்றும் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை மூலம் களப்பணியாற்றி உரிய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை கௌதமியின் நிலத்தை அபகரித்த குற்றவாளிகள் கேரளாவின் குன்னம்குளத்தில் தமிழக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். திரைப்பட நடிகை கௌதமியின் 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள 46 ஏக்கர் நிலத்தை அபகரித்த வழக்கில் குற்றவாளியை கேரளாவின் திருச்சூர் மாவட்டம் குன்னம்குளத்தில் உள்ள பகுதியில் தமிழக காவல்துறையினர் சுற்றி வளைத்து பிடித்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த அழகப்பன், அவரது மனைவி, மகன், மருமகள் மற்றும் ஓட்டுநர் சதீஷ்குமார் உள்ளிட்ட 6 பேரை குன்னம்குளத்தைச் சேர்ந்த தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் அங்கு வாடகைக்கு தங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் தமிழ்நாடு காவல்துறை தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு குற்றவாளிகளை கைது செய்தது. குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு தங்குமிடம் வழங்கிய பஞ்சாயத்து உறுப்பினரின் கணவரிடம் விசாரணை நடத்தியதுடன் அவரது கைபேசியையும் காவல்துறையினர் கைப்பற்றினர். கைது செய்யப்பட்டவர்களை சென்னை குற்றப்பிரிவு காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை கொண்டு செல்ல உள்ளனர். நீலகிரி பந்தலூர் அருகே பெண்களை தாக்கிய சிறுத்தையை பிடிக்க 1 கூண்டு மற்றும் 30 இடங்களில் தானியங்கி கேமராக்களை வனத்துறையினர் பொருத்தியுள்ளனர். ஏலமனா பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 3 பழங்குடியின பெண்கள் காயமடைந்தனர். சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்த பெண் ஒருவருக்கு ஊட்டி அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் 2 இடங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூண்டு வைக்கப்படும் என வனத்துறை தரப்பில் உறுதியளிக்கப்பட்ட நிலையில் மாலை நேரத்தில் ஒரு இடத்தில் கூண்டு வைக்கப்பட்டதோடு 30 இடங்களில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே 2வது நாளாக நடைபெறும் மழைக்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்குகளின் கணக்கெடுப்பு பணி நேர்கோட்டு பாதையில் தொடங்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட டிஎன்பாளையம் வனப்பகுதியில் பல்வேறு வகையான விலங்குகள் உள்ளன. இந்த வனப்பகுதியில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை, மழைக்காலத்திற்கு முன்பின் என 2 முறை என வனவிலங்குகள் கணக்கெடுப்பு பணி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது மழைக்காலத்திற்கு பிந்தைய கணக்கெடுப்பு பணி தொடங்கியுள்ளது. 2வது நாள் கணக்கெடுப்பில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு நேர்கோட்டு பாதையில் பணியானது தொடங்கப்பட்டது. இந்த கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடும் வனத்துறையினர் நேரில் பார்க்கும் வனவிலங்குகளை வைத்தும் அதன் எச்சங்களை அளவீடு செய்தும் கால் தடங்களை வைத்தும் கணக்கெடுப்புகளை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து மாமிச உண்ணிகள் கணக்கெடுப்பு, ஊனுண்ணிகளின் கணக்கெடுப்பு, தாவரங்களின் கணக்கெடுப்பு போன்ற பணிகள் நடத்தப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே வனத்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி உட்பட 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கொங்கம்பாளையத்தைச் சேர்ந்த கோகுல் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரும் பழச்சாறு கடையில் பணியாற்றுகின்றனர். கடந்த 2018ஆம் ஆண்டு கோகுலின் உறவினரும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியுமான மூர்த்தி என்பவரும் பத்திரிகையாளர் தமிழ்வாணன் என்பவரும் இணைந்து கோகுல் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரிடமும் வனத்துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறியுள்ளனர். அதற்காக அவர்களிடமிருந்து 3,91,000 ரூபாய் பணத்தையும் பெற்றுள்ளனர். இதற்கிடையில் வனத்துறை பணிக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதை அறிந்த இளைஞர்கள் பணத்தை திருப்பிக் கேட்டபோது 1,30,000 ரூபாய் பணத்தை தந்துள்ளனர். மீதமுள்ள பணத்தை தர மறுத்த மூர்த்தி மற்றும் தமிழ்வாணன் ஆகியோரிடமிருந்து பணத்தை மீட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அரசு பள்ளி வளாகத்தில் மழைநீர் புகுந்ததாலும்
வகுப்பறைகள் ஈரமாக இருந்ததாலும் மாணவர்கள் சிரமமடைந்தனர். பர்மா காலனியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். ஏற்கனவே இப்பள்ளி இட நெருக்கடியால் வராண்டாவிலும் மரத்தடியிலும் பாடம் நடத்தும் அவல நிலை உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பள்ளி வளாகம் முழுவதும் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. மேலும் வகுப்பறைகளும் ஈரப்பதமாக இருப்பதால் மாணவர்கள் அமரக்கூட இடமின்றி சிரமப்பட்டு வருகின்றனர். சமீபத்தில் இன்னைக்கு மராமத்து பணி என்பது நடைபெற்று, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் பாடம் நடத்த முடியாத அளவுக்கு அவ்வளோ மழை நீரில் கீழே லீக்கேஜ் ஆகுது 2 கட்டடம். இதை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடம் போதுமான கட்டடம் எண்ணிக்கைக்கான போதுமான கட்டடம் என்பது இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய கட்டடத்தை கூட முறையாக பராமரிக்க இல்லாமல் முறைகேடு என்பது நடந்திருக்கு தான் இதில் பார்க்கப்படுது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 4 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். 3 பேர் காயமடைந்தனர். பூஞ்ச் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் இருசக்கர வாகனங்களில் சென்று கொண்டிருந்தனர். சூரன்கோட் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு வளைவில் வாகனங்கள் திரும்பிய போது அங்கே மறைந்திருந்த பயங்கரவாதிகள் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் ராணுவ வாகனம் சேதமடைந்ததை அடுத்து பயங்கரவாதிகளுடன் கடும் சண்டை மூண்டது. பிற்பகல் 3:45 மணியளவில் நடந்த இந்த சம்பவம் குறித்து அறிந்ததும் கூடுதல் படைகள் விரைந்து சென்று பயங்கரவாதிகளுடன் சண்டையிட்டனர். அதில் 4 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். காயமடைந்த 3 வீரர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த பகுதிக்கு கூடுதல் பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டு தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டனர். சண்டை நடந்த பகுதியில் உடைந்த ஹெல்மெட்கள், ராணுவ வாகனங்களுடன் உடைந்த கண்ணாடிகள் ஆகியவை கிடந்தன. இருதரப்பிலும் கைகலப்பு நடந்திருக்கலாம் என்பதை மறுப்பதற்கில்லை என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் பிரதான சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கு பிரதான போக்குவரத்து சாலையில் அரசு அலுவலகங்கள், போக்குவரத்து காவல் நிலையம், நட்சத்திர விடுதிகள், உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களும் அமைந்துள்ளன. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சாலையின் இருபுறங்களிலும் பாதாள சாக்கடை பணிக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு பணிகள் முடிந்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ளன. ஆனால் புதிய சாலை அமைத்துக் கொடுக்கப்படாததால் அப்பகுதி ராட்சத பள்ளங்களாக காட்சியளிக்கின்றன. இதனால் அந்த வழியாக பயணம் செய்யும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அன்றாடம் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து வருவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஓரிரு வாரங்களுக்குள் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் எனவும் கூறினார். இது பொதுமக்கள் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பள்ளமாக இருக்குது. பஸ்ஸுக்காரங்க வரவங்க தண்ணி அடிக்கிறாங்க. ஆக்சிடென்ட் நிறையா நடக்குது. இதை பல மாதமாக இந்த நகராட்சியிலேருந்து பார்த்துட்டு போகிறாங்களே தவிர யாருமே ரோடு போட மாட்டேங்கிறாங்க. இதை கண்டிப்பாக இந்த ரோட்டை போட்டு கொடுங்கன்னு உங்களை ரொம்ப இது பண்ணி தாழ்மையாக கேட்குறோம். குண்டும் குழியுமா இருக்கிறதுனால இங்கே நடந்து செல்லக்கூடியவர்கள் கூட பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குது. தினந்தோறும் ஏகப்பட்ட விபத்துகள் நடக்குது. ஆனால் மாநகராட்சியில் இருக்கக்கூடியவர்களோ அரசியல் கட்சி பிரமுகர்களோ காரில் போகிறதுனால இது அவங்களுக்கு பெருசாக தெரியல. பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கில் அவரை முன்பு விடுதலை செய்த நீதிபதி மற்றும் நீதித்துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொன்முடி வழக்கின் தீர்ப்பு நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார். அவர் மீதான வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதை ஒரு நீதிமன்ற உத்தரவின் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் வாயிலாக, அதாவது அவர் வேற கோர்ட்டுக்கு மாத்தணும்னு கேட்கல, இல்ல வேற யாரும் மனு பண்ணி இந்த விழுப்புரத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாத்தணும்னு யாரும் மனு போடல. ஆனால் அப்போது உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த வழக்கை விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றி அந்த விசாரணை கூட அந்த மாவட்ட நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய 1 மாத காலத்திற்குள்ளாக விசாரித்து முடித்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது என்ன மாதிரி காட்டுதுன்னா, அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் அல்லது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஈடுபட்டு தண்டனை பெறுவது ஒரு புறம், இன்னொரு புறம் இவர்களுக்கு உதவுகின்ற நீதித்துறையில் இருக்கின்ற நபர்கள் மீதும் நடவடிக்கை பாய வேண்டும். பிரிவினைவாதிகள், பயங்கரவாதிகள் மற்றும் இந்தியாவிற்கு எதிரான சக்திகளுக்கு இடம் அளிப்பதுதான் கனடாவுடன் இந்தியாவின் முக்கிய பிரச்சினை என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.
டெல்லியில் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி, இந்தியாவின் நிலை தெளிவானது. கனடாவுடன் என்ன பிரச்சினை என்பது தெளிவாக கூறப்பட்டுவிட்டது. இந்தியாவுக்கு எதிரான சக்திகளுக்கு கனடா இடம் அளிப்பதுதான் முக்கிய பிரச்சினை என்றார். அமெரிக்காவில் காலிஸ்தான் பயங்கரவாதி பன்னுவை கொலை செய்ய இந்தியர் ஒருவர் முயன்றதாக குற்றம் சாட்டப்படுவது கனடாவின் கருத்துக்கு கிடைத்த ஆதரவு என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறியிருந்தார். இந்நிலையில் அவரது பெயரை நேரடியாக குறிப்பிடாத அரிந்தம் பக்ஷி, அவர்கள் எந்த ஆதரவை பெற்றனரோ இல்லையோ என்று கூற முடியாது. கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் அயல்நாட்டு மண்ணில் இந்தியாவுக்கு எதிராக பிரிவினைவாதிகள் செயல்படுவதை எந்த நாடும் அனுமதிக்கக்கூடாது என்பதே எங்கள் நிலை என கூறினார். பிரதமரின் படிப்பு சான்றுகளை வழங்க உத்தரவிட்ட தலைமை தகவல் ஆணையரின் உத்தரவை ரத்து செய்த குஜராத் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக கெஜ்ரிவால் குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். 1978ஆம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பையும் 1983ஆம் ஆண்டு முதுகலை படிப்பை டெல்லி பல்கலைக்கழகத்திலும் நிறைவு செய்தேன் என பிரதமர் மோடி தனது தேர்தல் ஆவணங்களில் தெரிவித்திருந்தார். எனினும் பிரதமரின் பட்டப்படிப்பு குறித்து பலரும் கேள்வி எழுப்பத் தொடங்கினர். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் நரேந்திர மோடியின் கல்வி ஆவணத்தை வெளியிடுமாறு தலைமை தகவல் ஆணையருக்கு கடிதம் எழுதினார். இதனையடுத்து தலைமை தகவல் ஆணையர் குஜராத் பல்கலைக்கழகமும் பிரதமர் அலுவலகத்தின் தகவல் தொடர்பு பிரிவும் பிரதமர் மோடியின் கல்வி சான்று குறித்த விவரங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வழங்க உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு எதிராக குஜராத் பல்கலைக்கழகம் சார்பாக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தனி நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மேலும் பிரதமர் மோடியின் ஆவணங்களை வழங்கக் கோரிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் கல்வி சான்றுகளை வெளியிட பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ததற்கு எதிராக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி மாதம் 11ஆம் தேதி நடைபெறும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தன் மீதான நிதி மோசடி வழக்கை ரத்து செய்ய கோரி பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் தொடர்ந்த மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது. பல்வேறு பண மோசடி புகார்கள் அடிப்படையில் இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் கைதாகி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் சிறையில் இருந்தபடியே 200 கோடி ரூபாய் அளவுக்கு பண மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இதில் சுகேஷ் சந்திரசேகருக்கு நெருக்கமானவராக இருந்த பாலிவுட் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் விசாரணை வளையத்திற்குள் வந்தார். இதைத் தொடர்ந்து ஜாக்லின் பெர்னாண்டஸுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ததோடு அவருக்கு சம்மன் அனுப்பி நேரில் அழைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதற்கிடையே தனக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இதில் பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கு விசாரணையை ஜனவரி 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சில்லறை விற்பனையில் விலை உயர்வை தடுக்கும் நோக்கில் சுமார் 3.5 லட்சம் டன் கோதுமை மற்றும் 13,000 டன் அரிசியை மத்திய அரசு வெளிச்சந்தையில் ஏலம் மூலம் விடுவித்திருக்கிறது. மின்னணு ஏலம் மூலம் இந்திய உணவுக் கழகத்தின் கிடங்குகளில் இருந்து உபரி கையிருப்பு கோதுமை மற்றும் அரிசி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை வெளிச்சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் மொத்தம் 101 லட்சம் டன் கோதுமையை மின்னணு ஏலத்தில் விடுவிக்க அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 26வது ஏலம் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. வெளிச்சந்தையில் உபரி தானியங்களை குறிப்பிட்ட இடைவெளியில் விற்பனை செய்வதன் மூலம் சில்லறை விற்பனையில் கோதுமை, ஆட்டா மற்றும் அரிசி ஆகியவை தட்டுப்பாடின்றியும் விலை உயராமலும் கிடைக்க மத்திய அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே ஆகிய மாதங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் உணவு தானியங்களின் விலை உயராமல் பராமரிப்பதில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது.